ஒரு நாள் பாக்யராஜ் சார்கிட்ட கேட்டேன், நான் பேசாமல் டைரக்டர் ஆயிடுறேண்ணா அப்படின்னு. அப்போ அவர் வந்து சிரிச்சிட்டு, ஏன் திடீர்னு டைரக்டர் ஆகணுங்கிறேன். இல்லை எனக்கு வந்து டைரக்ஷன் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால் நான் உங்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டுமா, பாட்டெல்லாம் எழுதலை நான். அப்போ அவர் சொன்னார், இல்லை நீ பாட்டு எழுத தான் வந்த, நீ டைரக்டர் ஆகுறதுங்கிறது ஓகே, ஆனால் பாட்டு எழுத வந்தது அதுக்கான உங்கள் அப்பா பண்ணின உழைப்பு அதிகம். நான் கொண்டு வந்து சினிமாவில் சேர்த்ததுக்கு உங்கள் அப்பாவனுடைய உழைப்பு இதில் ரொம்ப அதிகம். ஸோ நீ முதல்ல அந்த கனவை நீ நிஜமாக்கு, நீ வந்த நோக்கத்தை முதல்ல நிறைவேற்று. சினிமா தானே, நீ வந்து ஜெயிச்சிட்டின்னா எல்லா வாசலும் திறந்துடும். நீ அதுக்கப்புறம் நடிக்கலாம், நீ பாடலாம், நீ மியூசிக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ண சினிமா அனுமதிக்கும். ஆனால் இங்கே ஒன்று நீ இதெல்லாம் ஒன்றில் ஜெயிக்கும். ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் உனக்கே ஒரு நாள் தோணும், ஓகே நம்ம இந்த துறையை சூஸ் பண்ணலாம். இப்போ நான் கூட டைரக்ஷன் பண்ணேன், ஒரு நாள் மியூசிக் பண்ணணுன்னு தோணுச்சு, மியூசிக் பண்ணேன், 12 படம் மியூசிக் பண்ணேன். ஒரு நாள் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு தோணுச்சு, திடீர்னு 20 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். இப்படி உனக்கு ஒன்று தோணும். ஃபஸ்ட்டு நடிக்க தான் வந்தேன், அப்புறம் டைரக்டர் ஆனேன் அப்படின்னு. புதிய வாய்ப்பு நடிகராக தானே வராரு. அப்புறம் அப்படி சொன்னார்.